வணக்கங்க. இன்றைக்கி பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு காலையிலே வந்தாச்சு. கார்டன் சுற்றி பார்க்கலாமா? நிறைய செடிங்கெல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கி புதுசு புதுசாக வந்திருக்கு. நாற்றுகளும் அதிகமாக தான் இருக்குது. வீடியோக்குள்ளே போகலாமா? கத்திரிக்காய் செடியெலாம் நிறையவே இருந்துச்சு. நல்லா வளர்ந்த செடியே 60 ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. லெமன் கிராஸு, பச்சை மிளகாய் செடி கொஞ்சம் வளர்ந்ததாகவே இருந்தது. தூதுவளை இதெல்லாம் வந்து 40 ரூபா 50 ரூபா ரேஞ்சில் தான் இருந்தது. தென்னங்கன்று இருந்துச்சு, வாழைக்கன்று இருந்தது, சங்குப்பூ, நல்ல புது புது வெரைட்டியெல்லாம் இன்றைக்கி வந்திருந்தது. துளசி செடியெலாம் வந்து 30 ரூபா தான். சங்குப்பூ ஒரு 4 வெரைட்டி இருந்துச்சு. டேபிள் ரோஸ் வந்து சின்ன சின்ன கவர் தான், அது வந்து 30 ரூபா ஒரு கவரு. இன்சுலின் பிளான்ட்டு, விலை கம்மியாக தான் இருந்தது. செடிகள்லாம் அதிகமாக இருந்ததுனால தனித்தனி செடியாக பார்க்க முடியல, மொத்தமாக தான் பார்க்க முடியுது. ரோஜா மல்லிலாம் நிறைய இருந்துச்சு, எல்லா கடைகள்லையுமே நிறைய இருந்துச்சு. அத்தி சின்ன செடியிலே எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். ஸ்னேக் பிளான்ட்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான், கம்மி ரேட்டில் வராது. எக்ஸோரா, இட்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல, எக்ஸோரா, அது வந்து 2-3 கலரில் இருந்தது. ஒயிட்டு, பிங்க்கு, ரெட்டு, எல்லோ இந்த மாதிரி இருந்தது. ஹைபிஸ்கஸ் வந்து நிறையவே இருந்துச்சு, நிறைய கலரில் இருந்தது. எல்லாம் ஹைப்ரிட் தான், நாட்டு வெரைட்டியும் இருந்துச்சு, ஹைப்ரிட்டும் இருந்தது. ஹைப்ரிட்டில் நிறைய கலர்ஸ் எல்லாம் வந்துருந்தது. உங்களுக்கு தான் பேசுகிறீங்களா? எடுத்துட்டு பேசுகிறீங்களா? ரோஸ் வந்து பெரிய கவர் வந்து 80 ரூபா, 3 எடுத்தால் 200 ரூபா அப்படின்னு எல்லாருமே, எல்லா நர்சரியிலையுமே அதே தான் சொன்னாங்க. ரோஜா செடி வந்து சின்ன கவரில் வந்து 3 வந்து 100 ரூபா. நிறைய கலர்ஸ் எல்லாம் இருந்தது. கருவேப்பிலெல்லாம் 120 ரூபா 150 ரூபான்னு நல்லா பெரிய செடியாகவே தராங்க. இது என்ன செடி? இது புதுசாக இருக்குதுல்ல, போன வாரம் வந்து அனில் சர்க்கிள். ஓ அனில் சர்க்கிள். வந்திருக்கோம். இது போன வாரமே பார்த்தோம். என்னுடைய பேர் வந்து அனில் சர்க்கிள். நல்லா பூக்கக்கூடிய சம்பங்கி பூ வாசனை வரும், ஆச்சி போடலாம், அப்படியே வீட்டுக்கு முன்னாடி தொங்க விட்டோம்லாம் கம கமன்னு. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் வந்து அப்படியே சந்தன கலராக மாறும். இந்த ஒரு செடியினுடைய விலை 550 ரூபா வரும். அனில் சர்க்கிள். அதுக்கு கட்டி வச்சுக்கிறாங்க. நல்லா படர்ந்து பிளாக் ரோஸ் நிறைய வேஸ்ட் பண்ண கூடாது. ஹேங்கிங் பாட்டில் வந்து 2-3 வெரைட்டியில் இருந்தது செடிங்க. எடுக்காதீங்க, ஆஹா கை எடுக்கூடாது.
வேனில் பேர் போட்டிருக்கோம் MP லக்ஸரி கார்டன் அதையும் அப்படியே அந்த வேன் தெரிகிற மாதிரி. ரப்பர் பிளான்ட்டு, ரோஜா மல்லிலாம் நிறையவே இருந்தது. ஜாதி மல்லி வந்து 40 ரூபா, ஒரு கவர் வந்து 40 ரூபா. பன்னீர் ரோஸ் வந்து ஒரு கவர் வந்து 100 ரூபா. பெங்களூர் ரோஸ்லாம் 80 ரூபா தான், ஆனால் பன்னீர் ரோஸ் 100 ரூபா தான், குறைக்கவே மாட்டாங்க. அது மட்டும் சாமந்தி வந்து ஒரு கவர் வந்து 40 ரூபா. ரோஜா வந்து மதர் பிளான்ட்டு வச்சுருந்தாங்க. நிறைய கவரில் இருந்தது எல்லாமே மதர் பிளான்ட்டாக தான் தெரிஞ்சுது. மதர் பிளான்ட்னா நம்ம வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஸ்னேக் பிளான்ட்டு, வெத்தலை, சாமந்தி நிறைய கலரில் இருந்துச்சு. கோழிக்கொண்டை 3 கலரில் இருந்தது. ஹலோ ஹலோ வாடாமல்லி இருந்தது, அது ஒரு கவர் 40 ரூபா. வாடாமல்லி 2 கலரில் இருந்தது, லைட் பிங்க்கு அப்புறம் நார்மலாக எப்பவும் இருக்குது. ரோஜா வந்து பெரிய தொட்டியே வந்து 450 ரூபா சொன்னாங்க. ஆனால் நிறைய பூ இருந்துச்சு, வாங்கி வைக்கலாம் கண்டிப்பாக, நல்லாயிருக்கும். இது வந்து இந்த தொட்டி வந்து 200 ரூபா ஒரு தொட்டி. கலக்கி மண் மூட்டையெல்லாம் நிறையவே இருந்துச்சு. செம்மண், மாட்டு எரு எல்லாம் கலந்து இருக்கும். வாஸ்து மூங்கில், பெரிய நெல்லி மரம் கூட இருந்துச்சு இந்த வாரம். அலாமரம், அத்தி மரம்,
ரப்பர் பிளான்ட்டு, இதாக கூட அந்த ரோஸ்லாம் லைட்டாக இருக்குங்க. அப்படியே இதில் காமிக்கிறப்போ நம்ம இது பண்ணுறப்போ பிரம்ம கமலம் செடி கூட இந்த வாரம் இருந்தது, சின்ன செடியாகவே இருந்துச்சு. நம்ம அப்படி தான் பண்ணணும். இந்த இதெல்லாம் எடுத்து அப்படியே பேசுகிறோம். அவங்க யாரும் பேச மாட்டேங்கிறாங்களா, அதனால நம்ம அவங்க பேச மாட்டாங்க. சேஞ்சிங் ரோஸ்லாம் நிறைய இருந்தது. தொட்டாசினிங்கி இதெல்லாம் வந்து 25 ரூபா 30 ரூபா தான் ஒரு கவரு. மிக்ஸு செடி, பால்சம்லாம் 4 கலரில் இருந்தது இன்னைக்கு. ரோஸ்மேரி, சித்திரத்தை செடி கூட இருந்தது. சித்திரத்தை, பவளமல்லி இதெல்லாம் வந்து 60 ரூபா தான் ஒரு கவர். நெல்லி மரம், மல்லியில் எல்லா வகையான மல்லியும் இருந்துச்சு. இந்த கடையில் மட்டும் எப்போவுமே ரோஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க, நிறைய கலரில் வச்சுருப்பாங்க. இந்த ஒரு கடையில் மட்டும் எல்லாமே மதர் பிளான்ட்டாக தான் தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. வாட்டர் பாட்டில் சரியா? வாட்டர் பாட்டில் செம்பருத்தி வந்து ஹைப்ரிட் கூட நிறைய தான் இருந்தது, நிறைய கலர்ஸ் இருந்தது. பால்சம், என்பிகே, அல்லி. அல்லி வந்து ஒரு 3 கலரில் இருந்தது. 450 ரூபா சொன்னாங்க. 400 ரூபான்னு கேட்டால் தருவாங்க. இது யாரோ வீட்டுக்கு வாங்கி வச்ச செடி இதெல்லாம். இது காக்டஸ் வகை நிறையவே இருந்துச்சு. காக்டஸ்லாம் மயில் மாணிக்கம்ல வந்து குச்சி வச்சு கட்டியிருந்தாங்க. எல்லாம் 100 ரூபாய்க்கு மேலே தான். இருக்குது. நாங்களே இங்கே பலவரம் சந்தைக்கு வந்து வேணாம்.
யுவராஜ் தூக்கலாமா அது ஓரம் வச்சுட்டு போனா அது மட்டும் வந்து எடுத்துக்கிறோம் டேபிள் ரோஸ்லாம் நிறைய கலரில் இருந்தது. தொட்டியில் இருக்கிறதுனால 40 ரூபா 50 ரூபா சொல்லுவாங்க. கவரில் இருந்தால் 30 ரூபா 25 ரூபா, 4 சேர்ந்தாப்பில் எடுத்தால் 100 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. வல்லாரைக்கீரை கூட சின்ன கவரு 30 ரூபா, நாட்டு வல்லாரைக்கீரை. இது யாரோ வீட்டுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தோன்னு அதை வீடியோ எடுத்தாச்சு. தொட்டி எல்லாமே நிறையவே இருந்தது. ஹேங்கிங் பாட்ஸு, கார்டனுக்குள்ளே எல்லாமே நிறைய இருந்துச்சு. காஸ்மோஸ்லாம் அழகாக இருந்துச்சு. வெறும் ஆரஞ்சு தான் இருந்துச்சு. ஜாதி மல்லி வந்து ஒரு கவர் வந்து 40 ரூபா தான். பல்லாவரம் சந்தைக்கு ஈவினிங், வியாழக்கிழமை ஈவினிங் வந்தால் கூட ஃப்ரீயாகவே செடிங்கெல்லாம் ரிலாக்ஸாகவே பார்த்துக்கலாம். ஏன்னா ரஷ் இருக்காது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஃப்ரைடேனா காலையிலே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுவாங்க. பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா வியாழக்கிழமையே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு 4 கடை ஓப்பனில் தான் இருக்கும். வெத்தலை செடி. ஆமாம், அம்மா நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. இது என்ன ரேட்? இது இந்த ஸ்டாண்ட் வந்து 1500 ரூபா சொன்னாங்க. அது அந்த பிளாக். ஆமாம், உங்களோட ஸ்டாண்டெல்லாம் விலை சொல்லிட போகிறேன். 450 ரூபா சொன்னீங்க. இந்த சின்ன ஸ்டாண்டு 450.
விதைகள்லாம் இருக்குது. டிஏபி, என்பிகே, வேப்ப முன்னாக்கு, எப்சம் சால்ட்டு. உயிர் உரம் சொல்லுங்கள், எல்லாமே கலந்துருக்கும். 250 ரூபா ஒரு செட்டு. என்னது? உயிர் உரம். பெர்லைட்டு, அப்படியா? யூரியா, சரி, 4 சேர்ந்து கடலை புண்ணாக்கு. 5 1 இது வந்து பயோ ஃபெர்டிலைசர் வந்து ஒரு 5 விதமாக வச்சுருந்தாங்க. 250. ஆமாம், அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், பொட்டாஷ், இன்னொன்று எதுவும் சொன்னாங்க. 5 வகையானது 250 ரூபா அப்படின்னு. 5மே 500 கிராம் வந்துடும். சரி, ஒரு செட்டு வந்து 250 ரூபா. சரி, 250. இங்கே வந்து எலும்பு ஒட்டி இலையெல்லாம் கிடைக்கும். எப்பவுமே இருக்கும். கொக்கோ பீட் வந்து மக்கை வச்சு தான் விற்பாங்க இவங்க. நாற்றுலாம் நிறையவே வந்திருந்தது. அரளி, செம்பருத்தி, தக்காளி, சாமந்தி, கோழிக்கொண்டை, மல்லி, ரோஜா, நிறைய வகை வந்து இருந்தது. கத்திரி வந்து கட்டோடு தான் தருவாங்க. 40 ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க. இங்கே கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த கடையில். ரேட் சொல்கிறீங்களா? என்னென்ன செடின்னு சொல்கிறீங்களா? அது வந்து சாமந்தி. என்ன கலரு? மஞ்சள் கலர் சாமந்தி, கலர் சாமந்தி. கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய் இருக்குது, உஜாலா இருக்குது, செவந்தம்பட்டி இருக்குது, மிளகாய், குட்டு மிளகா இருக்குது, கார மிளகா இருக்குது, மல்லி, மைசூர் மல்லி. இது மைசூர் மல்லியா? ஆமாம், ராமேஸ்வரம் மல்லி 2 இருக்குது. இது வந்து சில்வர் வாழை. என்ன வாழை? சில்வர் வாழை. சில்வர். லைனாக வச்சு அதுமாதிரி வரும் பூ. சில்வர் வாழை. செம்பருத்தி. செம்பருத்தி. இது வந்து எக்ஸோரா. எக்ஸோரா தமிழில் வந்து இட்லி பூ. அது வந்து குடமல்லி. அது பால் முல்லை. பால் முல்லை. அது எவ்வளோ செடி? அது ஒரு செடி எவ்வளோ? அது 140, 2 RSY கையில் இருக்குது. தேக்கு பர்மா தேக்கு செம்பாடாக இருக்குது. தேக்கு அது RSY தைலம் மரம். தைலம். இது அழகா இருக்குல்ல. இது அந்த எல்லோ கலரில் இருக்கிற செடி வந்து கல் வாழையாம். இது என்ன செடி? இது அரளி நிறையவே இருந்தது. எல்லாமே அது கல்வாழை. எல்லாருமே ஒரே ரேட் தான் சொல்கிறாங்க. வாழை மரம்லாம் 50 ரூபா அந்த மாதிரி தான் தராங்க. சும்மா அப்படியே எடுத்துருவோம். எடுக்குவா அவங்கள? விலை சொல்லுவீங்களா? வேண்டா. சரி சரி. சுண்டக்காயெல்லாம் இருந்தது. மிளகாய், கத்திரி எல்லாம் இருக்குது. அது என்ன கட்டுறீங்க நீங்கள்? என்ன கலரு? சேர்ந்து கலந்தாப்புல இருக்கும். அது ஒரு கட்டு என்ன? கட்டு 40 ரூபா. 50 ரூபா கொடுப்போம். நிறையா வேணால் 40 ரூபா. ஒன்றுக்கு மேலே எடுத்தா வாழை இருக்குமா? கத்திரி மிளகாய், நாட்டு மிளகாய். இது வந்து புல்ல வகை
வாழை மரம் அப்படின்னு சொன்னாங்க. குளத்திலே காய்க்கிட்டு 5 நிமிஷம் காய். ஓ எது செவ்வாழையா? ஆமாங்க. ஓ. ரஸ்தாளி கற்பூரவள்ளி சரி எல்லாமே குள்ள வகை தானே அது? எல்லாம் குள்ள மாடி தோட்டத்து வைக்கிற மாதிரி இருக்குமா? மாடி தோட்டம் தான் போட்டேன். எல்லாமே மாடி தோட்டம். ஓ சரி இப்போ யாரு கீழே போடுறாங்க? சரி. இந்த செடிகள்லாம் வந்து 15 எவ்வளோ வரும் ஒரு கவர்? அது கவரு. கம்மி தான். வாட்டர் ஆப்பிள் இருக்கு. ஆ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது. எல்லா நிறைய மரங்கள்லாம் சொன்னாங்க. ஆ ஹாய். கனகாமரம், மஞ்சள் கனகாமரம், சிகப்பு கனகாமரம், 6 மாதம் காய்க்கிற கொய்யா இருக்குது. வெள்ளை கொய்யா 6 மாதத்துல கேட்குறதா? 6 மாதம். ஓ ஒரு காயோடு இருக்குது. இது 6 மாதம் கொய்யா. 6 மாதம். ஆ சரி. பிங்க் இது என்ன செடி? இதுவா? ஆ. அலமொண்டா, புனல் பூ. வீட்டுக்கு கொடி ஆமா. ஆ இருக்கு. ஆ இங்கே வந்து தாமரை, எப்போவுமே தாமரை வச்சுருப்பாங்க. தாமரை, சந்தன மரம், வில்வ மரம் எல்லாமே இந்த கடையில் மட்டும் கொஞ்சம் நிறையவே இருக்கும் எப்போவுமே. ஓ அது அப்படியே நட்டு வச்சா வந்துருமோ? தண்ணி வேற எதுவும் இதுதான். அதுக்கு எவ்வளோ? அது ஒரு அப்படியே கட்டோடு தருவீங்களா? தண்ணி 50 ரூபா. ஒரு கண்ணு வில்வம் தானே இது? வில்வம். நல்லா பிள்ளை. இது என்ன காக்கட்டானா அது? இது வந்து காக்கட்டம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் சந்தன மரம். சந்தன மரம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செம்மரம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கார்டன் வீடியோஸ், மார்க்கெட் வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். குக்கிங் வீடியோஸ்லாம் வரும். இதுதான் காலையிலே போகிறதுனால இந்த அளவுக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. அந்த கார்டன் ஏரியா மட்டும்தான் கொஞ்சம் ரஷ்ஷாக தெரியும். தேங்க்யூ.